சென்னையில் ஆன் ஸ்ட்ரீட் ஃபார்முலா 4 கார் பந்தயமானது கடந்த 10 நாட்களுக்கு முன்பாக நடைபெற்றது. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் இந்த நிகழ்ச்சியை நடத்தியது. இதற்காக சென்னை தீவுத்திடலை சுற்றி இருக்கக்கூடிய 3.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு பல்வேறு பேரிகார்டுகள், அதேபோல இரும்பு கிரில்கள், கான்கிரீட் தடுப்புகள் உள்ளிட்டவை வைக்கப்பட்டன. தற்போது 10 நாட்கள் ஆகியும் அவை இன்னும் அகற்றப்படாமல் இருக்கின்றன. இவற்றை விரைந்து அகற்ற வேண்டும் என வாகன ஓட்டிகள் வலியுறுத்தி இருக்கின்றனர். குறிப்பாக சிவானந்தா சாலையில் ஒரு புறம் மட்டுமே, அதாவது இந்த தடுப்புகளை அகற்றப்படாதன் காரணமாக ஒரு புறம் மட்டுமே வாகனங்கள் வந்து செல்லக்கூடிய நிலை என்பது ஏற்படுகிறது. அதேபோல அண்ணா சாலையில் ஒரு சில இடங்களில் தோண்டப்பட்ட சாலைகள் இன்னும் சரி செய்யப்படாமல் இருக்கின்றன. மேலும் தீவுத்திடல் கண்காட்சி செல்லக்கூடிய வழியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சென்டர் மீடியன்கள் இன்னும் அகற்றப்படாமல் இருக்கின்றன. இதனால் அவ்வழியே வந்து செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் பல்வேறு சிக்கல்களை, குறிப்பாக பீக் அவர்ஸில் போக்குவரத்து நெரிசலில் மாற்றிக்கொள்ளக்கூடிய நிலை என்பது ஏற்படுகிறது. எனவே இவற்றை உடனடியாக அகற்றி போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் சரி செய்ய வேண்டும். அதேபோல புதிதாக அமைக்கப்பட்ட சாலைகள் பல்வேறு இடங்களில் தோண்டப்பட்டிருக்கின்றன, அவற்றையும் சரி செய்ய வேண்டும் என வாகன ஓட்டிகள் வலியுறுத்தியிருக்கின்றனர். ஒளிப்பதிவாளர் விவேக்குடன் தமிழரசி, நியூஸ் 18 தமிழ்நாடு.